ஹல்லேலூயா. தூங்குறவங்க ஹல்லேலூயா சொல்லலாமா? நீங்க தான் உற்சாகமா பேசணும். ஹல்லேலூயா. ஆமென். தூங்குறவங்க ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். முடிச்சிட்டு இருக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லலாமா? முடிச்சிட்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களான்னு நான் கேட்க மாட்டேன், ஏன்னா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒரு பாடலை பாடி நான் செய்திக்குள்ளாக கடந்து சொல்கிறேன். எனக்கு 1/2 மணி நேரம் தான் பாஸ்டர் டைம் கொடுத்துருக்காரு. அந்த 1/2 மணி நேரத்தில் நான் முடிச்சிடுவேன். அதனால் யாரும் கொஞ்சம் தூக்கமாக அப்படியே துக்க கஞ்சி குடித்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் உற்சாகமாக அப்படி எனர்ஜெட்டிக்காக அப்படி நின்று அப்படி உட்காருங்க. துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை.
பிரஸ்தாபத்தை பாருங்கள். உங்களுடைய வார்த்தை மகிமளிது என்று சொன்னீரப்பா. அப்பா, இந்த வேளையிலே ஆண்டவரை எங்களோடு நீங்கள் இடைபெறும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, கர்த்தாவை அடியானை மறைத்து கர்த்தர் நீங்கள் என்ன பேச திட்டமாக இருக்கிறீர்களோ அதை பேசும்படியாக உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. இன்னொரு கூட எடுத்து வாசிங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 2வது அதிகாரம் 7வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 2வது அதிகாரம் 7வது வசனம். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். ஆமென். அல்லேலூயா. ஜாடிகளிலே தண்ணீர்களை நிரப்புங்கள் என்றார். என்னுடைய செய்தியின் தலைப்பு செய்து முடித்தார். நல்லா சொல்லுங்க, செய்து முடித்தார். இந்த 2025 கடைசி தருணத்தில் நம்ம இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இதில் இந்த சம்பவத்தை குறித்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் செய்த முதல் நீங்க பேசணும். ஆண்டவர் செய்த முதல் அற்புதம் எந்த ஊர்ல செஞ்சாரு? கானாவூர் கல்யாணத்துல முதல் அற்புதம் செய்தார். இந்த முதல் அற்புதத்துல அந்த 3 விதமான ஒரு காரியங்கள் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியோட ஆண்டவர் செய்து முடிச்சிருக்கார். 3 விதமான காரியம் ஒரே ஸ்ட்ராட்டஜியில செய்து முடிக்கிறார். அந்த காரியம் நம்மளுடைய வாழ்க்கையிலே அது ஒத்துமையானது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப என்னன்னா, அங்க முதலாவது கற்சாடி அப்படின்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் ஒரு திட்டமும் தெளிவுமாய் ஆண்டவர் நமக்கு சொல்றார். அந்த கற்சாடி எதற்கு யூதர்களால் பயன்படுத்தப்பட்டது என்று பார்த்தோம் என்றால், அவர்களை சுத்திகரிக்கும்படியாக. நல்லா சொல்லுங்க, சுத்திகரிக்கும்படியாக. அப்ப இந்த கற்சாடியினுடைய தன்மை என்னன்னா, ஒரு வீட்டிலேயோ ஒரு மண்டபத்திலேயோ ஒரு விசேஷம் நடக்கிற இடத்துல ஒரு மூளையில வைக்கப்பட்ட ஒரு கற்சாடி. அப்ப யூதர்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க சுத்திகரிப்பதற்காக. அப்ப சுத்திகரிப்பதுன்னா முதல்ல என்ன சுத்திகரிப்பாங்க? கால்களை சுத்திகரிப்பாங்க. அப்ப இந்த கற்சாடி என்பது குறைவுபட்ட கற்சாடி. அந்த குறைவுபட்ட கற்சாடியை கர்த்தர் நிரப்ப சொல்கிறார் தண்ணீரினால். ஒரு ஆமீன் சொல்லுவார். இன்றைக்கு நீங்களும் நானும் குறைவுபட்டவர்கள். ஒரு ஆமீன் சொல்லுவாங்க. ஏன் நான் இதை சொல்றேன்னா, அங்க 6 கற்சாடிகள் இருந்தது அப்படின்றது திட்டமும் தெளிவுமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 6 என்ற இலக்கம் வேதத்திலே குறைவை குறிக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. மனிதர்களாகிய நீங்களும் நானும் குறைவுள்ளவர்கள். அந்த குறைவை நிறைவாக்கும்படியாக கர்த்தர் என்ன பண்ற? தண்ணீரை நிரப்புங்கள் அப்படின்னு சீஷரை பார்த்து சொல்றார். இப்ப இந்த நிரப்புகிற ஒரு காரியம் எதை குறிக்கிறது என்றால் அபிஷேகத்தை குறிக்கிறது. நீங்களும் நானும் அபிஷேகத்தினால் நிறையப்பட்டவர்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இப்ப அபிஷேகம் குறைவுபட்ட நம்மளுடைய வாழ்க்கையிலே, குறைவுபட்ட நம்மளுடைய எல்லா விதமான சூழ்நிலையிலும் ஆவியானவர் அபிஷேகத்தினாலே நம்மை நிரப்பும் பொழுது நாம் நிறைவாய் மாற்றப்படுகிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஒரு முழுமை அடைகிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அங்க 3 விதமான காரியம் செயல்படுகிறது. ஒன்று அதிசயம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. முதலாவது காரியம், ஆண்டவர் அதிசயமாய் அவருடைய காரியத்தை சொல்லி வார்த்தையை சொல்லி நம்மை நிரப்பினார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. 2வது காரியம், அற்புதமாய் செய்து முடித்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. என்ன அற்புதம் அப்படின்னா, அவர் நிரப்பின தண்ணி தான், ஆனா அங்க உள்ள மாறினது என்னன்னா திராட்சை ரசம். குறைவுபட்ட கொஞ்சம் சொல்லுங்க. திராட்சை ரசம். குறைவுபட்ட திராட்சை ரசம். ஏன் அப்படின்னா, மனுஷர்களால உருவாக்கப்பட்ட திராட்சை ரசம் குறைவுபட்டது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இன்றைக்கு நம்ம எத்தனையோ இந்த 2025ஆம் ஆண்டில எத்தனையோ பிரயாசங்கள் எடுத்திருப்போம், எத்தனையோ முயற்சிகள் எடுத்திருப்போம். அதுல எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடத்திருப்போமா அப்படின்னு பார்த்தா ஒரு கேள்விக்குறி. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அது எல்லாமே நமக்கு சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்க முடியாது. ஆனால் குறைவுகளை நிறைவாக்குற தேவன் நமக்குள்ள செயல்படும் போது அதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருப்போம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 13:10 சொல்லுகிறது. வசனம் படிங்க. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். அப்ப நிறைவான ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையிலே, குறைவான நம்மளுடைய வாழ்க்கையிலே வரும்போது, முழுமையாக்கப்படும் போது, நிறைந்து செழிப்பாய் மாறும் பொழுது நாம் என்ன பண்றோம்? நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். என் கூட நீங்க கொஞ்சம் வரணும். யாரெல்லாம் அப்படியே தூக்கத்துக்கு ஆயத்தப்பட்டு இருக்கீங்க, என்னன்னா அப்படியே கொஞ்சம் தூங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அப்படி கொஞ்சம். அதனால ஒரு பாட்டு பாடி நான் ஆரம்பிச்சேன். ஏன்னா நீங்க தூங்கக்கூடாது, நானும் தூங்கக்கூடாது அப்படின்னு பாட்டு.
சரி பாஸ்டருக்கு நான் ஒரு எக்ஸ்கியூஸ் பண்ணி முடிக்கும் போது ஒரு பாட்டை பாடினேன், ஒரு உற்சாகமாக ஒரு பாட்டை பாடினேன். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ என்னன்னா எப்பொழுதுதான் நம்ம குறைவுபடுகிறோமோ அப்பெல்லாம் ஆண்டவர் நம்ம என்ன பண்றது, நிறைவாக்கிறார். நமக்கு எத்தனையோ விதமான சாட்சிகளை கேட்டோம், எத்தனையோ விதமான காரணங்கள் நம்ம கேட்டோம். எல்லாவற்றிலும் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ண, இந்த 2025 ஆண்டுல என்ன பண்ண கடக்க உதவி செய்திருக்கார். இன்னைக்கு நம்ம கடந்து வந்த மாதிரி எத்தனை பேர் கடந்து வந்தாங்க, நம்ம வெளியில இருக்கவங்க எத்தனை பேர் கடந்து வந்தாங்க நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஏகப்பட்ட கொஸ்டின் இருக்கும். சில பேர் தோல்வி விட்டுருக்கலாம். ஏன் நம்மளே சில விஷயத்தை என்ன பண்ணிருக்கோம், செய்து முடிக்காமல் இருக்கலாம். வருஷத்தின் தொடக்கத்துல அநேக காரியங்கள் என்ன பண்ணுவோம், நம்ம செய்யணும்னு ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஆனால் தீர்மானம் அந்த தீர்மானத்தோடய அப்படியே முடிஞ்சு போயிடும். ஃபஸ்ட்டு வருஷத்தில் முதல் நாள் என்ன பண்ணுவோம், இந்த நான் கரெக்டாக ஜெபிப்பேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஆனால் இந்த நைட்டு ப்ரேயர் முடிஞ்சவங்க நியூ இயர் சர்வீஸ் முடிஞ்சோடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், தூங்குறோம். ஆனால் அதிகாலையில் இருந்துச்சு யாராச்சும் ஜெபம் பண்ணுறோமா, இல்லை கரெக்டாக அந்த டைம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், தூக்குறோம். ஃபஸ்ட்டு நாளே என்ன பண்ணுறோம், என்னது விக்கெட் எகிரிச்சு. ஃபஸ்ட் நாளே என்ன பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட கரெக்டான ஒரு இல்லை நம்ம அந்த அந்த பிரதிஷ்டை பண்ணதில் வந்து நம்ம கரெக்டாக இல்லை. அப்போ ஆண்டவர் அவருடைய துணையோடு செயல்படும் பொழுது, ஆவியானவருடைய நடத்துதலோடு நாம் செயல்படும் பொழுது எல்லாவற்றையும் என்ன பண்றோம், முழுமையாக செய்து முடிக்கிறார். ஒன்று, அவர் அதிசயமா எல்லாவற்றையும் அவருடைய வாழ்க்கையிலே செய்து முடித்தார். இரண்டாவது காரியம், அற்புதமாய் செய்து முடித்தார். மனுஷர்கள் செய்த திராட்சை ரசம் குறைவுபட்டது, அது டேஸ்ட் கிடையாது. ஆனால் ஆண்டவர் செய்தது அதை காட்டிலும் சுவை மிகுந்ததா இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு சுவை தரக்கூடிய ஒரு மனுஷர்களாக ஆண்டவர் என்ன பண்றார், நம்மள மறுரூபமாக்குறார். அவர் நமக்குள்ள வர வரைக்கும் நம்ம குறைவுபட்டவர்கள் தான். நம்ம மூலியமா யார் என்ன பண்ணல, அற்புதம் அடையில, நம்மளை யாரும் ருசியா ஏற்றுக்கொள்ளல. ஆனா ஆண்டவரை நம்ம இன்டேக் பண்ணும்போது, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம இன்டேக் பண்ணும்போது நாம் ருசியுள்ள திராட்சை ரசமாய் மாறி அநேகரை என்ன பண்றோம், உயிர்ப்படைய செய்கிறோம். அப்படி யாராச்சும் உயிர்ப்படைய செய்கிற மாதிரியே ஒருத்தரும் இப்படியும் தலையாட மாட்டீங்க, இப்படியும் தலையாட மாட்டீங்க. ஒரு ஆமீன் அல்லேலூயா வர. அப்ப நானும் நீங்களும் என்னது, உயிர்ப்படைய செய்யறதுதான் அற்புதமாய் ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்கள். சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 139 அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது. விசேஷமா ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்கிறாராம். அந்த வார்த்தை அப்படி தெளிவா போட்டிருக்கு. ஆண்டவர் நம்மளை அற்புதமா என்ன பண்ணியிருக்காரு, படைச்சிருக்காரு. நம்மளுடைய படைப்பே என்னது, ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. குறைவுகளை எல்லாம் என்ன பண்றதுக்கு, நிறைவாக்குறதுக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு கருவியாக, ஒரு ஆயுதமாக நம்ம இந்த உலகத்தில் என்ன பண்ணியிருக்காரு, வைத்திருக்காரு. போன மெசேஜ்ல சொன்னேன், போக்காடுகளாக நம்மளை ஆண்டவர் விட்டிருக்காரு. ஏன் அப்படின்னா அநேகரை நம்ம என்ன பண்றதுக்கு, ரட்சிக்கும்படியாக. ஆண்டவர் எல்லாவற்றையும் சிலுவையில் என்ன பண்ணிட்டார், செய்து முடித்து விட்டார். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்காரு, எல்லா வனாந்தரத்தில், இந்த உலகத்தின் வனாந்தரத்தில் என்ன பண்ணியிருக்காரு, அவுத்து விட்டுருக்காரு. அவுத்து விட்டுருக்காருன்னா நீங்கள் என்ன வேற மாதிரிலாம் திங்கிங் பண்ணக்கூடாது. சில பேர்லாம் நம்மளே எதுக்கு விட்டுருக்கிறாருன்னா, ரட்சிக்கும்படியாக என்ன பண்ணியிருக்காரு, ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்காரு. கொஞ்சம் நாகரிகமாக இருக்கு இப்படி சொன்னான். என்ன நிதிஷ் அவுத்து விட்டுருக்காருன்னா அது வேற மாதிரி வித்தியாசமாக இருக்கு. அப்போ ஆண்டவர் நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காரு, இந்த உலகத்தில் பரப்பி விட்டுருக்கிறார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படியா. நம்மளோட நீங்கள் பக்கத்தில் பாருங்களேன், கை பிடிச்சி நீங்கள் அற்புதமாக இருக்கீங்கன்னு சொல்லுங்களேன். துக்கத்தோட முகத்தை வச்சு நீங்க சொல்ற மாதிரி இருக்கும். நீங்க அற்புதமா இருக்கீங்க. ஆண்டவருடைய பார்வையில நம்ம அற்புதமானவர். இந்த உலகத்தை வேணா நம்மள வேணா என்னன்னா நிந்திச்சு பேசி அவமானப்படுத்தி எப்படி வேணா நம்மளை அனுப்பிட்டோம். ஆனா ஆண்டவர் பார்வையில நானும் நீங்களும் அற்புதமானவர்கள், விசேஷமானவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அப்ப ஆண்டவர் எதை செய்தாலும் நேர்த்தியா செய்கிறது. ஒரு வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 4:19. பத்தமா வாசிங்க. வாடி வப்பில்லைங்க, தப்பு தப்புன்னு போய் பேசுவாங்க. தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து மகிமையில நிறைவாக்குவார். இந்த ஐஸ்வர்யம் யாருடையது, தேவனுடையது. ஆனா ஐஸ்வர்யத்துக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், போராடிட்டு இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட கேட்டா நம்ம ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுத்துருவாரு. ஆனா நம்ம கேட்கறதுல பாருங்க, எப்ப பார்த்தாலும் ஆண்டவரை மறந்துட்டு ஞாயிற்றுக்கிழமையான என்ன பண்ணிடுறோம், டியூட்டியை போட்டுடுறோம்.
ஓட்டியே போட்டுடுறோம். கவர்மெண்ட் ஜாப் செய்கிறவங்களாம் இந்த மனசுக்குள்ள திட்டிட்டு இருப்பீங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறேன். அப்போ என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை வைக்கும் போதுலாம் ஆண்டவருடைய ஆராதனையை மறந்து இந்த வருஷம் தான் ஒரு முடிவெடுங்க, 2026 ஆராதனை நான் என்ன பண்ண மாட்டேன், மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ ஐஸ்வர்யம் யாருடையது? அவருடைய கர்த்தருடையது. அப்போ ஆண்டவர் நம்ம என்ன பண்ணி ஐஸ்வர்யமானதான் தான் வைத்திருக்கிறார். நாம தான் நம்ம ஐஸ்வர்யவான்களாய் மாறுவதற்கு நம்ம என்ன பண்ணலை, முயற்சி பண்ணலை. ஏன்னா நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் எப்பயுமே எப்படி இருக்கு, ஒரு 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 தரித்திரமான ஒரு வார்த்தையாகவே இருக்கு. எங்கன்னு இப்போ நம்மளே நினச்சிக்கோம், எங்கே நான் விளங்க போகிறேன் அப்படின்னு மனசுள்ள சில டைமில் நினச்சிருப்போம்ல. சில பேர்லாம் சிரிக்கிறத பார்த்தா ஆமாம் நான் நினச்சேன், நான் ஒத்துக்கிறேன், நான் எங்கே நான் விளங்க போகிறேன் அப்படின்னு சில பேர் நம்மளை பார்த்து சொல்லியிருப்பாங்க, நீலாம் எங்கே விளங்க போகிற அப்படின்னு பார்த்து நம்மளை பார்த்து சில பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்மளே சில டைம் என்ன பண்ணிடுவோம், நம்ம எப்போ நம்ம எங்கே விளங்க, எங்கள் அம்மா நல்லா தலையாடுறாங்க, அவங்க நிறைய டைம் அவங்க ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ என்னன்னா நம்மளே சில விஷயங்கள் என்ன பண்ணிடுவோம், எதிர்மறையான காரியங்களை டிக்ளேர் பண்ணிடுவோம். இந்த புதிய ஆண்டுல வரப்போற புதிய ஆண்டுல என்ன பண்ண முடியாது, என்ன பண்ணக்கூடாது, அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம அறிக்கை செய்யக்கூடாது. இம்மட்டுமாய் இந்த கடைசி நாள் வரைக்கும் ஆண்டவன் நம்மளை நடத்தி கொண்டு வந்துருக்காரு, எல்லாருக்கும் செய்து முடித்தார்ல. ஃபர்ஸ்ட் காரியம் சொன்ன அதிசயமாக நடத்தினாரு. என்ன அதிசயமா நடத்தினா, முழுமையாக்கப்பட்டோம், குறைவான நாம் முழுமையாக்கப்பட்டோம். 2வது அற்புதமாய் நம்மளை நடத்திருக்காரு, ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். 3வது ஒரு காரியம் ஆச்சரியமா நடத்திருக்கிறார். அங்க ஒரு சம்பவம் நடக்குது, இந்த திராட்சை ரசத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அங்க பந்தி விசாரணைக்காரனும் அங்க இருந்த ஜனங்களும் ஃபர்ஸ்ட் இருந்த திராட்சை ரசத்தை காட்டிலும் இது என்ன இருக்கு, ருசியா இருக்கு, இன்னும் டேஸ்ட் அதிகமா இருக்கு. அவங்க என்ன பண்ண முடியல, நம்ப முடியல. ஆச்சரியமான ஒரு விஷயம். இப்போ சில பேருக்குலாம் நம்மளை பார்த்து நம்ப முடியாத சில விஷயங்கள். இப்போ எத்தனை பேர் சாட்சி சொன்னீங்க, பாஸ்டர் சாட்சி சொன்னாரு. நிறைய விஷயங்கள் நம்ம போய் ஆண்டவர் பற்றி சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிற சூழ்நிலைகளை அநேகருக்கு சாட்சியாக சொல்லும்போது நம்ப மாட்டாங்க. அவங்க ஆச்சரியமா நம்மளை என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. ஆனா நம்ம கிட்ட வந்து அவங்க பழகும் போது தான் தெரியும், இவங்களுடைய ஆண்டவர் இவங்களை இவ்வளவு மேலான பாதையில வைத்திருக்கிறாரா. நம்ம பழகாத வரைக்கும் அவங்களுக்கு என்ன பண்ண முடியாது, நம்ம சொன்னாலும் புரியாது. ஆனா நம்ம கிட்ட வந்து பழகி பார்த்துட்டாங்க, நம்மளோட ஐக்கியப்பட்டிருந்தாங்கன்னா ஓகே, உண்மையான ஆண்டவரை தான் இவங்க வணங்கி கொண்டிருக்காங்க, உண்மையான ஜீவனுள்ள தேவனை தான் இவங்க வணங்கி கொண்டிருக்காங்க அப்படின்ற ஒரு காரியத்தை குறித்து அவங்களே என்ன பண்றாங்க, சாட்சி கொடுப்பாங்க. பழைய ஏற்பாட்டுல அப்படிதான் அநேக ராஜாக்கள், இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமா இருந்த ராஜாக்கள், உன்னுடைய தேவன் தான் என்னது, உண்மையான தேவன் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சிகள் அநேகருக்கு சொல்லி இருக்கிறாங்க. பார்வோன் வந்து என்னன்னா அடிமைப்படுத்திட்டாங்க, கடைசி சரண்டர் ஆனாரா இல்லையா, நேபுகாத்நேச்சார் அடிமைப்பட்டு தான் இருந்தார், கடைசியில் சரண்டர் ஆனாரா இல்லையா. ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் ஒருபோதும் என்றைக்கும் எந்த இடத்துல வெட்கப்படுத்தவே மாட்டார். அப்ப நானும் நீங்களும் ஆச்சரியப்படத்தக்க ஒரு நபர்கள். ராமே சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் அதிசயமானவர்கள், 2 அற்புதமானவர்கள், 3வது ஆச்சரியப்படத்தக்க உள்ளவர். ஆனா இப்படிப்பட்டதான காரியத்தை நம்ம என்ன பண்ணிடுவோம், மறந்து அந்த கச்சாடி எப்படி ஒதுக்கப்பட்டு கிடக்குதோ அந்த கச்சாடி மாதிரியே நம்ம சில விஷயத்துல நின்றுவோம். ஆனா அந்த கச்சாடியை எடுத்து ஆண்டவர் என்ன பண்றாரு, பயன்படுத்துகிறார். நீங்களும் நானும் அந்த கச்சாடி, ஆனா ஆண்டவருடைய பாத்திரத்துல கரங்களில் பயன்படக்கூடிய கச்சாடி. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற வார்த்தைனா, இந்த வருஷம் முழுவதும் அதிசயமாகவும் அற்புதமாகவும் ஆச்சரியத்தக்கப்படத்தக்கதாகவும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்காரு. அதற்காக ஆண்டவருக்கு நாம் என்ன பண்ணணும், நன்றி உள்ளவர்களாக. ஒரு வசனத்தை வாசிங்க, 1 புத்தகம் 29வது அதிகாரம் 12வது வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது, எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. கடைசியா ஒரு வார்த்தை சொன்னேன், எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவர்கள் கருத்தினால் ஆகும். நம்ம நினச்சிக்கிறோம் நம்மளாம் சாதாரணமானவங்க, அப்படி எங்களுக்குமே அறிக்கையிடாதவங்க, நம்மளாம் விசேஷமானவர்கள், ராஜாக்களினுடைய பிள்ளைகள். ராமன் சொல்லுவோம், ராஜாவினுடைய பிள்ளைகள். என்றைக்குமே நம்ம வந்து நம்மளுடைய மைண்டு ப்ராட் மைண்டாக இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி க்ரூட் மைண்டாக இருக்கக்கூடாது. நம்மளுடைய இருதயம் போல்டா இருக்கணும், நல்லா பெருசாக. நம்மளுடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாருங்க. ஏன்னா அவர் எல்லா இடத்துலையுமே தன்னுடைய பிள்ளைகளையும் சரி அவரும் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது ஒரு பயங்கரமாக அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறார். ஒரு என்னன்னா ஒரு இப்படி நான் சொல்றேன், கொஞ்சம் ஒரு ஆமீன் சொல்லுங்க, நான் கொஞ்சம் கர்வமாக தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அந்த கர்வம் கிறிஸ்தவர்களாக உங்களுக்கு எனக்கு வேணும் எப்பயுமே. அதில் நம்ம என்ன பண்ணாங்க, நீங்கள் நினைக்கக்கூடாது நான் எப்பவுமே தாழ்மையாக இருக்கேன், அதனால ஆண்டவர் தாழ்மையாக தான் இருக்க சொல்லியிருக்காரு. அது தாழ்மை வேற. ஆனால்
புறஜாதிகள் மத்தியில் நம்மளுடைய ஆண்டவரை என்றைக்குமே நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. பாஸ்டர் சொன்னார், அழகா சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, இன்னும் சூப்பராக ட்ரெஸ் பண்ணுங்க, இன்னும் ஹைலைட் ஆவாங்க, இன்னும் அல்டிமேட் ஆவாங்க. ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுவாங்க. என்றைக்குமே இந்த மதத்துக்கு குந்தாணிகள் மாதிரியே இருக்கக்கூடாது. கொஞ்சம் இப்படி சொல்கிறோம், அப்படியும் இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு அது பிடிக்கவே பிடிக்க. எப்போ பார்த்தாலும் சோக மூஞ்சை வச்சுட்டு, இந்த வியாகுல மாதா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதா மாதிரியே மூஞ்சை வச்சுட்டு இருக்கக்கூடாது. வியாகுல மாதான்னு ஒரு மாதா இருக்கிறாங்க. மாதாக்கள் நிறைய வெரைட்டி ஆஃப் மாதாக்கள் உண்டு. நாசி பேக்ரவுண்ட் தான் வந்தேன், அதனால தான் நான் கொஞ்சம் இப்படி போல்டாக பேசுவேன். அதில் வியாகுல மாதான்னு ஒரு மாதா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என் மற்றவங்க இப்படியே இருப்பாங்க ஒரு மாதிரி. அவங்கள பார்த்தா என்ன அபிஷேகம் வரும்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரிலாம் யாரும் மூஞ்சை வச்சுக்கிட்டு கொஞ்சம் வாய் தந்து பேசுங்க. அந்த மாதிரிலாம் யாரும் மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆண்டவர் நம்மளை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அநேகருக்கு நம்ம சாட்சியாக வைத்திருக்கிறார். அப்போ நம்ம என்ன எனர்ஜெட்டிக் பர்சனாக இருக்கணும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும், எப்பயுமே வந்து பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும். அப்படியே சோம்பலா துக்கமாக அப்படிலாம் இருக்கக்கூடாது. பளிச்சுன்னு ட்ரெஸ் பண்ணுங்க, நல்லா பேசுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. அதே போல் நல்லா ஆண்டவர் ஆராதிங்க. ஆமென். நான் சொல்ல வந்த சத்தியமே தான். அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல முதல் அற்புதம் செய்கிறாரு. அந்த அற்புதத்தின் மூலியமா சீஷர்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அந்த அந்த அதிகாரம் முடிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யும் பொழுது அநேகர் வந்து என்ன பண்றாங்க, சரண்டர் ஆகுறாங்க. அது போல தான் இந்த 2025 ஆண்டுல ஆண்டவர் எல்லா நன்மையான காரியங்களும் செய்திருக்கிறார் நம்மளுடைய வாழ்க்கையில. ஆனால் நமக்கு சிந்தித்து பார்க்கறதுக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. ஆண்டவர் செய்த நன்மைகளை குறித்து சிந்தித்து பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ரொம்ப